ஹாய். இந்த சர்வைக்கல் வேக்சின் இருக்கு இல்லையா? கேன்சர் வேக்சின். அது போடும்போது, அதுவும் மெயினா அந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்ல. எனக்கு வந்து 15 to 26 இயர்ஸ்ல இருக்கேன். திடீர்னு கல்யாணம் அரேஞ்ச் பண்ணிட்டா, நான் வேக்சின் கம்ப்ளீட் பண்ணதுலேருந்து எவ்வளோ நாள்ல கன்சீவ் ஆகலாம் அப்படின்னா, அதுக்கு நோ டைம் லிமிட். சரிங்களா? நீங்க இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி தான் கன்சீவ் ஆகணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா, இந்த சர்வைக்கல் வேக்சின் பார்த்தீங்கன்னா, கேன்சர் வேக்சின் பார்த்தீங்கன்னா, அது வந்து லைவ் வைரஸ் கிடையாது. ஸோ, அதனால உங்களுக்கு நீங்க போட்ட நாள்லேருந்து இவ்வளோ நாளைக்கு நீங்க சேஃபா இருக்கணும். அந்த மாரி எந்த டைம் லிமிட்டும் கிடையாது. 2வது பார்த்தீங்கன்னா, இப்ப நான் ஏற்கனவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடியே. ஸோ இவ்வளோ நாள் கழிச்சு தான் நான் கன்சீவ் ஆகணுமா அப்படின்னு கேட்டா, அதுவும் கிடையாது. ஸோ நீங்க கன்சீவ் ஆகிறது ஏற்கனவே நீங்க போட்ட டோஸ்னால இப்ப கன்சீவ் ஆகிறதுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டோஸ் போட்டுட்டேன். 3 டோஸ் போடுறதுக்குள்ள எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் கன்சீவ் ஆயிட்டேன் அப்படின்னா, 3 டோஸ நீங்க டெலிவரிக்கு அப்புறம் போட்டுக்கலாம். சப்போஸ் இந்த செகண்ட் டோஸோ, 3 டோஸோ நான் போட்டுட்டேன். போட்டதுக்கு அப்புறம் தான் நான் பிரெக்னென்ட்டா இருக்கிறதே எனக்கு தெரியும் அப்படின்னாலும், நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இந்த வேக்சின்னால உங்க குழந்தைக்கு உண்டான கருவுக்கு எந்த பாதிப்பும் வராது. இதுக்கு நெறைய எக்ஸ்டென்சிவ் ரிசர்ச்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ, வேக்சின் தான் நமக்கு ரொம்ப சேஃப்ங்கிறத தெரிஞ்சுட்டு, உங்களுக்கு எப்ப இத பத்தின இன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ, உடனடியா நீங்க வேக்சின எவ்வளோ சீக்கிரம் போட்டுக்கிறீங்களோ, அவ்வளோக்கு எவ்வளோ நீங்க புரொடெக்டடா இருப்பீங்க. நன்றி.